தமிழ் சினிமால ரொம்ப ஹை பட்ஜெட் போட்டு எடுக்குறாங்க. பட் அந்த படம் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பெங்களூர், தெலுங்கு இந்த மாரி மலையாளத்தில இந்த மாரி எடுக்கிற படம் ரொம்ப லோ பட்ஜெட்ல பட் ஆனா வேர்ல்ட் வைட் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கான சார் பட்ஜெட்டுங்கிறது ரிலேட்டிவ் தான் சார். ஒரு ம். ஹீரோ எவ்வளோ சார்ஜ் பண்றான் அவ்வளோதான் பட்ஜெட்டு. ஆமா. நீங்க 100,00,00,000 சார்ஜ் பண்ணீங்கன்னா வச்சுக்கங்க, அந்த படம் எப்படி ஓடும்? தோண வேணாம் உங்களுக்கு. ஒரு ஹீரோக்கே தோணணும் சார். சிவாஜி சார்லாம் ஒரு 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 ₹1,00,000 மேல படம் சம்பளம் வாங்கினது சார். அந்த காலத்துல. ஒரு சம்பளம் வாங்கும்போது சார் நம்ம யோசிக்கணும். அந்த படம் வந்து எனக்கு எவ்வளோ எனக்கு 50,00,00,000 குடுத்தாங்கன்னா, இந்த படத்தோட காஸ்ட் எவ்வளோ ஆகும்? 50,00,00,000 புரொடக்ஷன் காஸ்ட் 100,00,00,000 ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் 110,00,00,000 விக்கணும். 110,00,00,000 வியாபாரம் ஆகுமான்னு தோணும் எனக்கு. பாதி பேர் வந்து தன்னோட எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட்ஸ் பி ரஜினிகாந்த். இட்ஸ் நாட் பாசிபிள் சார். ரஜினிகாந்த் வந்து மேல ஒருத்தர் பிரம்மா எழுதி அனுப்பிச்சிட்டாரு சார். நீங்க ரஜினிகாந்த் தான் தல எழுதி அனுப்பிச்சிட்டாரு. ரஜினிகாந்த் இருக்காரு அவரு. அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் எப்படி ரஜினிகாந்த் ஆனேன்னு. எல்லாருமே ரஜினிகாந்த் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அது தப்பு. சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்த் ஆக முடியுமா சார்? எனக்கு சில்லியா படம். அவர் சில படங்கள் ஏற்பாடு அந்த படங்கள்லாம் சரியா போகாது. எப்படி போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆக்ஷன் ஹீரோ ஆக முடியுமா எல்லாருமே? 2 படம் நடிச்சாலே 3வது படத்துல அவங்களுடைய சேலரி வந்து ட்ரிபிள் மடங்கு எங்கேயோ எத பேஸ் பண்ணி இன்கிரீஸ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. புரொடியூசர் குடுக்குறாங்க சார். அதான். யூ கான்ட் பிளேம் தெம். தி புரொடியூசர்ஸ் ஆர் வில்லிங் டூ பே விக்ரம் குட் ஃபிரெண்ட் ஆஃப் மைன். அவன் பையன் நடிச்ச படம் தான் பைசன்னு. விக்ரம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான் எனக்கு தெரியும் சார். அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். பித்தாமன் வர வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். பாலாவோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். சேத்து வரும்போது. அவன் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு என்கிட்ட. இப்போ அவர் சன் வந்து ரொம்ப கேஷுவலா வந்துட்டாரு. விக்ரம் புள்ளங்கிறதுனால வந்துட்டாரோ என்னமோ தெரியல. இருந்தாலும் எனக்கு வந்து விக்ரமோட ஸ்ட்ரகிள் தான் ஞாபகம் இருக்கு சார். இந்த பையன் ஸ்ட்ரகிளே பண்ணலங்கிறது எனக்கு மனசுல இருக்கு. ஸோ இவரை என்கரேஜ் பண்ண எனக்கு தோணல. ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் எ பெர்சன் ஹூ ஹஸ் நாட் ஸ்ட்ரகிள்டு. சினிமால முன்னுக்கு வரணும்னா கஷ்டப்படணும் சார். கமல் சார் சொல்லுவார் சார். முன்னுக்கு வரணும் கிருஷ்ணா உன்ன பிரிட்ஜஸ் எல்லாம் உடைச்சிடணும். வேற வழியே இருக்கக்கூடாது. நீ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்காத. நடிச்சுட்டே வேலைக்கு போகணும்னு நினைக்காத. நடக்காததான். பிரிட்ஜஸ் எல்லாம் பர்ன் ஆயிடணும். நீ வந்து சொரண்டி கிரண்டி கிளா யுவர் செல்ஃப் டு த டாப். நான் அப்படித்தான் வந்தேன். ரஜினி அப்படித்தான் வந்தாரு. சிவாஜி சார் அப்படித்தான் வந்தாரு. ரஜினிகாந்த் எம்ஜிஆர் அப்படித்தான் வந்தாரு. முன்னுக்கு வந்த நடிகர் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாங்க. கஷ்டப்பட்டா தான் முன்னுக்கு வர முடியும். தெளிவா இருந்தாரு. ஐ பிலீவ் இன் தட் சார். கஷ்டப்படணும் சார். கேஷுவலா வந்துடக்கூடாது சினிமால.